உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐஸ்கிரீம் கொடுத்து 5 வயது சிறுவன் கடத்தப்பட்டிருக்கிறான். கடத்தப்பட்ட 48 மணி நேரத்தில் சிறுவனை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் முசோரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 5 வயது சிறுவனுக்கு ஐஸ்கிரீம் வியாபாரி ஒருவர் ஐஸ்கிரீமை கொடுத்து அவரை கடத்தி இருக்கக்கூடிய விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து 5 நாட்களாக ஐஸ்கிரீம் வியாபாரி அந்த சிறுவனுக்கு ஐஸ்கிரீமை கொடுத்து பின்னர் 6வது நாள் கடத்தி இருக்கிறார். அந்த சிறுவனுடைய பெயர் இப்ராஹிம். இவருடைய தந்தை ஒரு டாக்ஸி ஓட்டுநராக அந்த பகுதியிலே பணியாற்றி வருகிறார். இவருடைய தாத்தா சில நாட்களுக்கு முன்பு இறந்ததை தொடர்ந்து இவருடைய தந்தை பணிக்கு சென்று விட்டார். இவர் வீட்டில் உறவினர்கள் வரப்போக இருந்ததால் அவருடைய தாயும் குமுறமாக இருந்தார். இந்த நிலையில் மசூதிக்கு அருகில் பள்ளிக்கூடம் இருந்ததால் அங்கு இந்த செல்வதை இந்த சிறுவன் வழக்கமாக கொண்டிருக்கிறார். அங்குதான் இந்த சிறுவனுக்கு தொடர்ந்து ஐஸ்கிரீம் வியாபாரி ஐஸ்கிரீமை கொடுத்து பின்னர் அந்த சிறுவனை கடத்தி சென்றிருக்கிறார்கள். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் பல இடங்களில் தேடியும் பெற்றோர்களை தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் சிறுவன் ஐஸ்கிரீம் வண்டியில் கடத்தி செல்லப்படுவது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்த காவல்துறையினர் சிறுவனை 48 மணி நேரத்தில் மீட்டு அவருடைய பெற்றோரிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்கின்றனர். சிறுவன் ஒப்படைக்கின்ற போது காவல்துறை அதிகாரி சிறுவனுக்கு சாக்லேட்டுகளை வழங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.